சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. நெல்சன் திலீப்குமார் இயக்கியிருந்த அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்ற அந்த படம் வசூல் ரீதியாகவும் செம ரெஸ்பான்ஸ் பெற்று உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக அறிவிக்கப்பட்டது. ஜெயிலர் படத்தை முடித்துவிட்டு வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். படத்தை ஜேபிஎம் இயக்குனர் ஞானவேல் இயக்கிட்டு வராரு. படமானது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. ரஜினிகாந்துக்கென்று இந்தியா முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க. சாமானியர்களிலிருந்து செலிபிரிட்டிகள் வரை ரஜினியின் தாக்கம் இல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய ஸ்டைல், நடிப்பு என அனைத்திலும் ரசிகர்கள் கட்டி போட்டு வச்சிருக்காரு. சினிமாவுக்கு யார் நடிக்க வந்தாலும் ரஜினியை போல ஆக வேண்டும் என்று தான் உள்ளே வராங்க. அதே போல இப்போது உச்சத்தில் இருக்கும் விஜய், அஜித் போன்றோரும் கூட சூப்பர் ஸ்டார் நாற்காலிக்கு ஆசைப்பட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ரஜினிகாந்த் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அவரது படங்கள் அசால்ட்டா 100 கோடி ரூபாயை வசூல் ஈட்டி கொடுத்தன. இடையில ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான தர்பார், சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியான அண்ணத்தா ஆகிய படங்கள் படுதோல்வியை சந்திச்சது. அது மட்டுமின்றி கடுமையான ட்ரோல்களையும் சந்தித்தது. மேலும் அந்த 2 படங்களின் தோல்வி காரணமாக ரஜினியின் சூப்பர் ஸ்டார் நாற்காலி ஆட்டம் காண ஆரம்பிச்சது. இப்படி சூழல் இருக்க இளம் இயக்குனரான நெல்சன் திலீப்குமாரோட கைகோத்தாரு ரஜினிகாந்த். கடந்த வருடம் வெளியான ஜெயிலர் திரைப்படம் மெகா ஹிட் ஆனது. உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சது. சாதனையும் படைச்சிருந்தது. ரஜினிகாந்தின் நடிப்பு, நெல்சனோட மேக்கிங் என அனைத்தையுமே கிளிக் ஆனதுனால ரசிகர்கள் படத்தை கொண்டாடினாங்க. இதன் காரணமாக ரஜினிகாந்த் தரமான கம்பேக் கொடுத்து விட்டதா அவர் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்தாங்க. ஜெயிலர் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே 2 படங்கள் அவர் கமிட் ஆனார். ஒன்று லால் சலாம், இன்னொன்று வேட்டையன். தனது மகள் இயக்கியிருக்கும் லால் சலாம் படம் கடந்த 9ஆம் தேதி வெளியாகி படுதோல்வியை சந்தித்தது. அடுத்ததா ஜேபிஎம் படத்தை இயக்கி பெரும் கவனத்தை ஈர்த்து தாசே ஞானவேல் இயக்கும் வேட்டையன் படம் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. படத்தின் ஷூட்டிங் தற்போது ஆந்திராவில் நடந்துட்டு வருது. இதில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ரித்திகா சிங், மஞ்சு வாரியர், ராணா டகுபதி என பெரும் நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. படமானது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. இதனால் படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் மும்முரம் அடைந்திருக்கு. ரஜினியின் போர்ஷன் அனைத்தும் படமாக்கப்பட்டு முடிச்சுக்கப்பட்டதான். இந்த படத்தை முடிச்சுட்டு ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடிக்க போறாரு. அதன் ஷூட்டிங்கும் இன்னும் ஒரு சில மாதங்களில் துவங்க இருக்கு. இந்நிலையில் வேட்டையன் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதன்படி கூலி படத்தோட ஷூட்டிங் தொடங்குவதற்கு முன்பு ரஜினிகாந்த் ரெஸ்ட் எடுக்க திட்டமிட்டிருக்காராம். ஆனால் இப்போதே ஞானவேல் இன்னும் சில காட்சிகள் எடுக்க வேண்டும் என கூறி ரஜினியிடம் ஒரு சில நாட்கள் கால்ஷீட் கேட்டதாகவும், அதனால் உச்சகட்ட டென்ஷனான ரஜினிகாந்த் முதல்ல மறுத்துவிட்டு இப்போது 1-2 நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருப்பதா கோலிவுட்ல பேச்சு இருந்திருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த லைக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச்சையும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் ஒளிபரப்ப போறாங்க. மேலும் இந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சை நடத்தலாம்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ரஜினி என்ன பேச போகிறாரு அப்படின்றத பார்க்க தான் ரசிகர்கள் எல்லாரும் அவ்வளோ காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது இருந்தால் சொல்லுங்கள். ரஜினி என்ன பேச போகிறாரு, எந்த கதை இப்போ சொல்ல போகிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் முடிச்சால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.